ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பேல் பூரி. ஃபஸ்ட்டு நம்ம பேல் பூரி பண்ணுறதுக்கு க்ரீன் சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சரில் ஒரு கொத்து மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 இன்ச் இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இது கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் போல் தான் வரும். இப்போ நம்ம பேல் பூரி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் மிக்சர், 3 டேபிள் ஸ்பூன் பச்சை சட்னி, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் ஓமப்பொடி, 1 வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, 1 பச்சை மிளகா பொடிசாக நறுக்குனது, அதே மாதிரி 1 தக்காளி பொடிசாக நறுக்குனது. கடைசியாக ஒரு ஃபுல் கப் பொரி. இப்போ நம்ம பேல் பூரி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 4 டேபிள் ஸ்பூன் ஓமப்பொடி, 3 டேபிள் ஸ்பூன் பச்சை சட்னி, 4 டேபிள் ஸ்பூன் மிக்சர், எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஃபுல் கப் பொரி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப மசாலாவாக இருக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் பொரி ஆட் பண்ணிக்கலாம். பொரி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டால் நம்ம பேல் பூரி நல்லா ரெடி ஆகிடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.